டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட அறநூல்கள்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போயும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் எடுத்து அதை கவர் பண்ணலாங்கிற இதோட தான் நான் அது வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அதை அகெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கன்சூமிங் தான். அகெயின் கேட்ட கொஷின்ஸே திருப்பி கேட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரிலேட்டடான டாபிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற போது அறநூல்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். அறநூல்கள்னால் என்னென்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது சங்க காலத்துக்கு பின் வரப்பட்ட நூல்கள். ஓகேங்களா? அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, ஓகேங்களா, சிறு பஞ்சமூலம், திரிகடிகம், ஏலாதி, நாலடியார். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏலாதி. ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை. ஆப்ஷன் சி திரிகடிகம். ஆப்ஷன் டி சிறு பஞ்சமூலம். இந்த ஏலாதி, திரிகடிகம், சிறு பஞ்சமூலம் இது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்களை வச்சு வந்திருக்கிற அறநூல்கள். இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிறதும் வந்து அறநூல் தான், பட் மருந்து பொருளை பொறுத்து வந்து வரலை. அதனால் இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான விடை. ஓகே, இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஆங்கிலத்திலேருந்து தமிழ் அப்படின்னு ஒரு பகுதி வரும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது காப்பிய இலக்கியம்னா என்ன, சங்க இலக்கியம்னா என்ன. காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர், சங்க இலக்கியம்னா சங்கம் லிட்ரேச்சர், அற இலக்கியம்னா மாரல் லிட்ரேச்சர், தற்கால இலக்கியம் அப்படின்னா கான்டெம்பரரி லிட்ரேச்சர். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சிறு பஞ்சமூலம் இது என்ன இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து அற இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அற இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது குடும்ப விளக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். குடும்ப விளக்கு எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி. கலித்தொகை சங்க இலக்கியம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் எடுங்க. சிறு பஞ்சமூலம் அற இலக்கியம். ஏக்கு 3 அப்படின்னு போடும்போது 2 ஆப்ஷன்ஸ் வரும். குடும்ப விளக்குங்கிறது தற்கால இலக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ பாருங்க. 3, 4, 2, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய இதிலே நமக்கு தெரிஞ்சது. இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கூட ஃப்ரேம் பண்ணலாம். சிறு பஞ்சமூலம் என்பது என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல், அதாவது சங்ககாலத்துக்கு பின் இயற்றப்பட்ட நூல். கூறப்படாத மூலிகை தாவர வேர் எது? இப்போ சிறு பஞ்சமூலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5 வேர்கள் அப்படின்னு பொருள். என்னென்ன வேர்கள், மருந்து வேர்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா கண்டங்கத்திரி, சிறு வழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் மூலங்க கண்டங்கத்திரி இருக்குது, ஓகே, சிறு வழுதுணை இருக்குது, நெருஞ்சி இருக்குது. அப்போ தூதுவளைங்கிறது தான் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் வந்து ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்களை பாருங்கள். கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40. ஓகேங்களா? கார் 40 அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 3 வரும். ஓகே, ஏக்கு 3 வரும். களவழி 40 யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார்.
இன்னா நாற்பது எழுதியவர் வந்து கபிலர். ஓகேங்களா. அப்புறம் வந்து குறிஞ்சி கபிலர் சொல்லுவாங்க. நிறைய குறிஞ்சி திணைகள் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ இன்னா 40 வந்து கபிலர். இந்த இனிவை 40 எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதன் சேந்தனார். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 1342. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். திரிகடிகம் நூலின் ஆசிரியர். திரிகடிகம் வந்து எத்தனை மருந்து பொருள்னா 3 மருந்து பொருள் வந்து வரும். ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேங்களா. இதான் திரிகடிகம். ஓகேங்களா. திரிகடிகம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. விளம்பி நாகனார், நல்லாதனார், முன்றுரை அறைனார், பெருவாயின் மொழியார். நான் இது எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. விளம்பி நாகனாங்கிறது வந்து நான்மணிக்கடிகை எழுதினவர். ஓகேங்களா. நல்லாதனார் தான் இது கரெக்டான ஆப்ஷன். திரிகடிகம். முன்றுரை அறைனார் பழமொழி 400 எழுதியவர். பெருவாயின் மொழி ஆசாரக்கோவை எழுதியவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். திணைமாலை 150, திரிகடிகம், திணைமொழி 50, புறப்பொருள் வெண்பா மாலை. எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் பேசிக்காக மேட்ச் த ஃபாலோயிங்கை வச்சு எல்லாமே நம்மளுக்கு கேட்டுறாங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருந்தது. முதல்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் படிச்சுட்டு போனாவே கொஷின்ஸ் வந்துடும். இப்போ எல்லா கொஷினும் எல்லா டாபிக்ஸும் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் கொடுத்தா தான் உங்களால் அந்த கொஷினே நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், திணைமாலை 150 யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் வந்து 2 நூல் எழுதியிருப்பார். அறநூல் ஏலாதி ஒன்று எழுதியிருப்பார். இன்னொன்று வந்து திணைமாலை 150. ஓகேங்களா. அப்போ ஏக்கு 2. திரிகடிகம் நம்மளுக்கு தெரியும் நல்லாதனார். ஓகேங்களா. திணைமொழி 50 வந்து கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை தான் ஊவே சாமிநாதையர். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருள் திணை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. ஓகேங்களா. பெருந்திணை, கைக்கிளை அந்த மாதிரி வரும். உழிஞ்சை, நொச்சி அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்போ இதிலே நமக்கு ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். காஞ்சி அப்படின்னு வர்றதுனால முதுமொழி காஞ்சி. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்கள், இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த ஏலாதி திணைமாலை 150 எழுதின கனிமேதாவியாரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து காரியாசன், அவரும் வந்து ஒரே சாலை மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. காரியாசன் என்ன எழுதியிருப்பார் பார்த்தீங்கன்னா சிறு பஞ்சமூலம். ஓகேங்களா. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் ஆசாரக்கோவை. இதுதான் அறவுரை கோவை. ஆசாரக்கோவை எழுதியது யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இதை பாருங்கள், இதை 3ஆக பிரித்து நம்ம சொல்லலாம். ஓகே, சாரி. மணிமொழி கோவை. மணி அப்படின்னா 4 மணிக்கடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவைனா ஆசாரக்கோவை. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அது ரிலேட்டடாக அந்த மாதிரி இருக்காது. இந்த ஆசாரக்கோவை வேணால் இருக்கும், பட் பாருங்கள் ஏலாதி மொழி வராது. ஓகேங்களா. பழமொழியெலாம் வராது. ஓகே, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பழமொழி 400ல் இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. புகவா என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பாருங்கள் நீர், ஆப்ஷன் பி உணவு, ஆப்ஷன் சி காற்று, ஆப்ஷன் டி பொருள். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினா உணவு. உணவு தான் வந்து புகவா அப்படின்னு சொல்லுறாங்க. பழமொழி 400 எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். ஓகேங்களா. முன்றுரைங்கிற ஊரில் வந்து அவர் வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள். திரிகடிகம் எழுதந்து யார் அப்படின்னா நல்லாதனார். ஆசாரக்கோவை எழுதுந்து வந்து முன்றுரை ஆசாரக்கோவை எழுதுந்து வந்து முன்றுரை அரையனார். நெக்ஸ்ட் ஒன் வந்து பழமொழி 400 எழுதுந்து வந்து சாரி, சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், திரிகடிகம் எழுதந்து யார்? காரியாசன். இப்போ ஏக்கு 3 போட்டுக்கோங்க. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 முன்றுரை அரையனார், சிறு பஞ்சமலம் காரியாசன். அப்போ ஏக்கு 3,
ஓகே, பிக்கு 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆப்ஷன் டி 3142. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. துண்டு என்ற அறமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆசாரக்கோவை. ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை. ஆப்ஷன் சி இனியவை 40. ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. ஆப்ஷன் பி நான்மொழி கடிகை. நான்மொழி கடிகை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துண்டு அப்படிங்கிற அடைமொழியால் வந்து குறிப்பாங்க. ஓகே, நான்மணிக்கடிகை எழுதியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனைக்கு இலக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளம்பி நாகனார். ஆப்ஷன் பி வந்து சமண முனிவர். ஆப்ஷன் சி முன்றுரை அண்ணா. ஆப்ஷன் டி நல்லாதனார். இது என்ன பாடலில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது வந்து சொல்ல முடியும். இது எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்மணிக்கடிகை. அப்போ நான்மணிக்கடிகை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்கும்போது விளம்பி நாகனார். ஓகேங்களா. நாலடியார் எழுதியிருப்பாங்கன்னா சமண முனிவர்கள். பழமொழி நானூறு முன்றுரை அரையனார். திரைக்கடிகம் எழுதுனது வந்து நல்லாதனார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொடரை நூறுலன்னு பொறுத்துக்க. தொடர்கள் பாருங்கள். ஆற்றுனா வேண்டுவது இல். இது ஒரு பழமொழி. ஆற்றுனா கற்றோருக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, சென்றடம். ஓகேவா. பழமொழியில் வரும். நாய்க்கால் சிறுவர் போட. ஓகேங்களா. நட்பு பற்றி சொல்லிருப்பாங்க நாலடியார் சமண முனிவர்கள். மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணிக்கடிகையில் விளம்பி நாகனார் சொல்லுவார். அன்பின் வழியது உயிர்நிலை பற்றி சொல்வது திருக்குறள். அப்போ 3142 வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாலடியாரை தொகுத்தவர். நாலடியார் எழுதியவர் நம்மளுக்கு தெரியும் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து தொகுத்தவர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பதுமனார். ஓகேங்களா. நெக்ஸ்ட். முன்றுரை அரையனார். ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா அவர் வந்து பழமொழி நானூறு எழுதியவர். கபிலர் வந்து இன்னா 40 எழுதியவர். ஸோ நம்மளுக்கு 2 தான் ஆப்ஷன் இதுவாக டவுட்டாக இருக்கும். அணிலாடு முன்றிலாரா பதுமனாரான்னு சொல்லிட்டு பதுமனார் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகையில் திறம்பட வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள். ஆப்ஷன் பி மேற்கணக்கு நூல்கள். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். ஆப்ஷன் டி நன்னூல். ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள். ஏன்னா நம்ம வந்து கீழ்கணக்கு நூல்கள் தான் அறநூல்கள் வந்து பார்க்குறோம். அறநூல்களை வந்து அறம்பொருள் இன்பம் வந்து அடுக்கி வச்சு அந்த வகையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்மளுக்கு வந்து அறம்பொருள் இன்பம் சொல்லும் போதே தெரியும். திருக்குறளும் வந்து திருவள்ளுவர் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா. ஸோ நன்றி. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்க வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை அகெயின் ரிப்பீட் பண்ணும்போது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் வந்து அது வந்து டிட்டோவாக வந்து பதிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஓகே, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க குரூப் 2 குரூப் 4 எது படிக்கிறவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.